அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இலங்கையில் முழு இலங்கையும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஈஸ்டர் தின தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது. குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல்கள் நடைபெறுகிற நேரத்தில் இலங்கையினுடைய போலீஸ் மா அதிபராக செயல்பட்ட பூஜித ஜெயசுந்தர அவர்களுக்கும் அன்றைய நாட்களில் பாதுகாப்பு செயலாளராக செயல்பட்ட ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் இலங்கையின் நியாயாதிக்க நீதிமன்றம் இன்றைய தினம் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் இலங்கை மக்கள் வெகுவாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு வழக்காக இந்த வழக்கு இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஈஸ்டர் தின தாக்குதல்கள் நமக்கெல்லாம் தெரியும். கிறிஸ்தவ சகோதரர்கள் 268 பேர் கொல்லப்பட்டு 586 பேர் படுகாயம் அடைந்த இலங்கை வரலாற்றில் எதிர்பாராத ஒரு சம்பவமாக நடந்தேறியது. அதற்கு பிறகு இலங்கை இஸ்லாமியர்கள் எவ்வளவு துன்பங்களுக்கு ஆளானார்கள் என்பதும் தெரியும். ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளும் போலீசார் நாய்களோடு நுழைந்தது, பள்ளி வாயில்களுக்குள் தேடுதல்கள் நடைபெற்றது, 2000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கைது செய்யப்பட்டது என்று பலவிதமான சம்பவங்கள் இதிலே நடந்தேறி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் நடைபெற போகிறது என்கிற துல்லியமான தகவல்கள் பாதுகாப்பு தரப்புக்கு கிடைத்தும் அதை அவர்கள் செயல்படுத்தாமல் அதற்கு எதிரான, அதை தடுப்பதற்கான நியாயமான சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுக்காமைதான் இந்த தாக்குதல்கள் நடந்ததற்கான மிக பிரதானமான காரணமாக அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாள் கொழும்பு நியாயாதிக்க நீதிமன்றம் 3 பேர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் இன்றைய நாள் இப்படியான ஒரு பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் இந்த தீர்ப்பை நீதிபதி அவர்கள் வாசித்தார்கள் என்கிற செய்திகளை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிகிறது. அப்போதைய அரச புலனாய்வுத்துறையின் பணிப்பாளராக செயல்பட்ட நிலந்த ஜெயவர்தனவினால் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற இருக்கிறது என்கிற துல்லியமான தகவல்கள் போலீஸ் மா அதிபருக்கும் அதே போன்று பாதுகாப்பு செயலாளருக்கும் வழங்கப்பட்டிருந்தும் அவற்றை அவர்கள் கணக்கில் கொள்ளாமைதான் இந்த தாக்குதல்கள் நடைபெறுவதற்கு பிரதான காரணம் என்று நீதிமன்றம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. இந்த நிலைமையை தடுப்பதற்கு அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குற்றங்களை தடுப்பதற்காக அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரி என்கிற ரீதியில் பூஜித ஜெயசுந்தரவும் அதே போன்று பாதுகாப்பு செயலாளராக செயல்பட்ட ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவும் தங்களுடைய பொறுப்புகளை தவறவிட்டிருக்கிறார்கள் என்பதை நீதிபதிகளுடைய இன்றைய தீர்ப்பில் சாராம்சமாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். 2019ஆம் ஆண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதிலே காயமடைந்த கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவ சகோதரர்களாக இருக்கிறார்கள். இதற்கு நீதி வேண்டித்தான் முழுவதுமாக முழு இலங்கை மக்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தார்கள். கடந்த ஆட்சியின் போது இதற்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் எந்த விதமான நீதிகளும் கிடைக்காத போதுதான் ஆட்சி மாற்றமே இலங்கையில் ஏற்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஆட்சி மாற்றத்தின் போது தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கீழாகவாவது தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று பாதிக்கப்பட்ட எல்லா தரப்பினரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய நாள் நீதிமன்றம் பூஜித ஜெயசுந்தர முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கும் அதே போன்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக செயல்பட்ட ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் மரண தண்டனை தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்றதோட ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இவர் தான் அப்ப பாதுகாப்பு செயலாளராக இருக்கிறாரு. அவரிடத்தில் ஊடகங்கள் மைக்க நீட்டி இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக உங்களுக்கு தகவல்கள் தெரியுமா என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன பதில் அவ்வளவு இருமாப்போடு பேசிய பதிலாக இருந்தது. குண்டு வெடிக்கும்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இப்படி வெடிக்கும்னு எங்களுக்கு தெரியாது என்கிற ரீதியில் அவர் பேசியிருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. அதுவெல்லாம் குண்டு வெடித்ததை விட மிக பெரும் காயத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்டாக்கியது. அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்களே, தெரிஞ்சுக்கிட்டே நீங்க விட்டதுனால ஒரு சமூகமே மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இதை தடுக்க தவறினதுனால ஒரு மாபெரும் சமூகம் பாரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. பள்ளிவாசல்களுக்குள் நாய்களை எடுத்துக்கொண்டு போய் தேடுதல் நடத்துகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. ஜஹரானும் அவருடைய ஷைத்தானிய குழுவும் இப்படி ஒரு தாக்குதலை நடத்த போகிறார்கள் என்கிற தகவல்கள் தெரிந்திருந்தும் இவர்கள் தடுக்க தவறி இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி
நீதி கிடைத்து கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கை பிறந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீர்ப்பு வெகுவாக சர்வதேச மட்டத்திலும் அதே போன்று தேசிய மட்டத்திலும் பாராட்டுக்களை பெறக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிம்மதியை தருகிற அளவுக்கு உண்டான நிலைமையாக மாறி இருக்கிறது. மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலும் அரச அதிகாரிகளாக இருக்கிறவர்கள், பொதுமக்களுடைய பணியை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இனிமேலும் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமற்று இருக்கக்கூடாது, பொறுப்புகளை துச்சமாக நினைக்கக்கூடாது, பொதுமக்களுடைய பணியில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை தாண்டி பாதுகாப்பு தரப்பில் இருப்பவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி என்று வருகிற போது தேசிய பாதுகாப்புக்கு தங்களை விட முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த தீர்ப்பு வலியுறுத்தி இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இலங்கையில் தற்போது அனைத்து மக்களுக்கு மத்தியிலும் ஒரு பரபரப்பான செய்தியாக இது மாறி இருக்கிறது. 4 மணி நேரங்கள் வாசிக்கப்பட்ட தீர்ப்பிலே இருவருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் பைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உங்களோடு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.